எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். பாக்கியராஜ் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மிக பெரும் அளவுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்குது. ஆனால் இது ஒரு மிக பெரும் அளவுக்கு சோககரமான விஷயமாகவும் முடிந்திருக்குது. எல்லாருமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பாக்கியராஜ் அவர்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா இப்போ அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தற்போது நடந்துருச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேரதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இது எல்லாமே இன்னைக்கு பாக்கியராஜுடைய குடும்பத்தையே ஆட்டி படைத்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது. சோசியல் மீடியாக்கள் இந்த குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. பாக்கியராஜ் அவர்களுடைய குடும்பத்தில் நடந்த நல்ல விஷயம் என்ன, இதுவே எப்படி இப்போ இவர்களுக்கு மிக பெரும் அளவுக்கு துன்பத்தில் முடிந்திருக்குது அப்படிங்கிற இந்த முக்கியமான விஷயத்தை பற்றிலாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் 2 வாரத்திற்கு முன்னாடி இறந்து போயிட்டார். பாக்கியராஜுடைய மரண செய்தி நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தமிழகத்தில் வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறத இது ரொம்பவே தெளிவாக நமக்கு எடுத்துக்காட்டுது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் எல்லாமே மிக பெருமளவுக்கு சூப்பர் ஸ்டாராகவும் உலக நாயகனாகவும் 10 வில்லன்களை அடிக்கிற இருந்திருக்கிறாங்க. ஆனால் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதாரண, எந்த ஒரு மிகப்பெரிய ஹீரோக்களுமே ஒத்துக்காத கதாபாத்திரங்களாக நடிப்பார். அவருடைய அனைத்து படங்கள்லையுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை சுற்றிய படங்களாகவே நடிப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் பாக்கியராஜ் அவர்களுக்கு ஒரு நல்ல மரியாதையும், எல்லாருக்குமே பாக்கியராஜை பொதுவாகவே ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் அவருடைய மரண செய்தி மிக பெருமளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்திருந்துச்சு. அவர் எதனால் இறந்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அவருடைய ஆசான், அவருடைய குருவான பாரதிராஜா அவர்கள் 3 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனார். அந்த துக்கத்தை இவரால் தாங்கிக் கொள்ளவே முடியல. அப்படி என்னப்போ பாரதிராஜா பாக்கியராஜுக்கு பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா தன்னுடைய முதல் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக பாக்கியராஜா வர வச்சுக்கிட்டாரு. 2வது படத்துலையும் பாக்கியராஜா தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுக்கிட்டாரு. 3வது படத்தில் பாரதிராஜா ஒரு கதாபாத்திரத்தையும் பாக்கியராஜுக்கு தன்னுடைய படத்தில் கொடுத்தாரு. இப்படி பாக்கியராஜா இவ்வளோ பெரிய ஆள் ஆகிறதுக்கு ஆரம்ப கட்டத்தில் அடித்தளம் போட்டு கொடுத்தது பாரதிராஜா தான். அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய மரண செய்தி மிக பெரும் அளவுக்கு சோகத்தை இவருக்கு ஏற்படுத்தி இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த மன உளைச்சலையும் மன பாரத்திலையுமே 2 வாரங்கள் மனசுலேயே வச்சு இதயம் வெடித்து இறந்து போயிட்டாரு. இப்படி இருக்க அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி நேயர்களே. அதாவது பாக்கியராஜுடைய மகனுக்கும் அவங்களுடைய மருமகளுக்கும் கல்யாணமாகி 2015ஆம் ஆண்டு கல்யாணம் ஆகுது. இதோட 10 வருடங்கள் ஆகுது. அவங்களுக்கு குழந்தையே பிறக்காமல் இருந்துச்சு. பாக்கியராஜ் ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்டே இருந்தது, எனக்கு எப்போ ஒரு பேரன் வருவான், நான் சாகிறதுக்குள்ளே என்னுடைய பேரனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஆனால் இப்போ அந்த நல்ல செய்தி வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படின்னா, பாக்கியராஜுடைய மகனும் பாக்கியராஜுடைய மருமகளும் இப்போ பாக்கியராஜ் மருமகள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களாம். மிக பெருமளவுக்கு சந்தோஷமாக இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் பாக்கியராஜுடைய மனைவி கதறி அழுகுறாங்களாம். பாக்கியராஜ், என்னுடைய கணவர் ஒவ்வொரு நாளும் என் பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், எப்போ நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஆனால் கண்டிப்பாக வருவாங்க, அது எப்போன்னு தான் எனக்கு தெரியல, அவங்கள பார்க்கறதுக்காக தான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு அவர் நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அவர் இறந்த 4வது நாள் இந்த செய்தி அவங்க வீட்டுக்கு வருது. டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களாம், பாக்கியராஜுடைய மருமகள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் மறுபக்கம் ஒரு சோககரமாகவும், கடைசி வரைக்கும் தனக்கு ஒரு பேரனையும் பேத்தியும் பார்க்காமையே பாக்கியராஜ் இறந்து போயிட்டாரனே மிக பெருமளவுக்கு சோகத்தில் பாக்கியராஜுடைய மனைவியும் பாக்கியராஜ் அவருடைய குடும்பத்தினரும் இருக்காங்களா. நேயர்களே, இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.